எல்லாருக்கும் வணக்கம். பிடிசி இந்தியா ஸ்டாக்க ரிவ்யூ பண்ணுங்க. அது இப்போதைக்கு நல்ல லுக்ரேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டியா கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக்க ஃபுல்லா பிரிச்சு மேய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவர் விஷயத்துல நிறைய கம்பெனிகள் இருக்கு. அதுல பிடிசி இந்தியா மெயினா ஃபோக்கஸ் பண்றது பவர் ட்ரேடிங். ஸோ நிறைய ஸ்டேபிளான அதே நேரத்தில் கிராஸ் பார்டர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் மாதிரி நம்ம நாட்டுக்கு அருகாமையில் இருக்கிற அந்நிய நாடுகளுக்கு பவர் ட்ரேட் பண்ணுறோம். நிறைய கன்சல்டிங் அட்வைசரியும் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி பவர் ஜெனரேட்டரை இந்த வாங்குறவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுறது தான் பிடிசி இந்தியாவோட முக்கியமான வேலை. ஸோ அப்ராக்சிமேட்டாக இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்னாப்ஷாட், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26 படி ஒரு 17,000 கோடிக்கும் மேலே ரெவென்யூ, 1,150 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட், சூப்பரான ஆர்ஓஇ ஆர்ஓசி 20-18. ஸோ நம்ம நந்தூஸ் ஈக்விட்டியோட வைப் மெத்தட் படி நான் சொல்கிறேன். வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா பவர் ஜெனரேஷன் இண்டஸ்ட்ரி, முக்கியமாக பவர் செக்டார் பொதுவாகவே பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பிஸ்னஸ் மாடலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட எக்ஸிக்யூஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வேல்யூவேஷன், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ், எக்ஸிக்யூஷன், இது நாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. பிடிசி இந்தியாவோட கீ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா அசெட் லைட் மாடல். ஏன்னா அவங்க மெயினாக பவர் ஜெனரேட்டர்கிட்டேருந்து வாங்கி அப்படியே பையர்ஸு கனெக்ட் பண்ணி கொடுத்துறதால இவங்களுக்குன்னு பெருசாக அசெட் கிடையாது. அப்புறம் நல்ல சூப்பரான கேஷ் ஃப்ளோ, ஹை ஆர்ஓஇ ஆர்ஓசி, கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட் அதிகம் கிடையாது. டிவிடெண்டும் ரொம்ப சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பவர் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட லீடர்னு சொல்லலாம். ஸோ ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலான மார்ஜின் தான் இவங்களால வைக்க முடியும். அப்புறம் இந்த ரெகுலேட்டரி அப்புறம் பாலிசி சம்பந்தமான ரிஸ்க் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ், எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எப்படி என்ன மாதிரி இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். கவர்னன்ஸ், அப்புறம் முக்கியமாக அந்த பேமெண்ட் அண்ட் ரிசீவபிளில் டிலே ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரெவென்யூ பாதிக்கப்படும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க். பிடிசி இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான பவர் ட்ரேடர். ஸோ இவங்களோட கீ ஸ்ட்ரென்த் ரிஸ்க் பார்த்தோம். பிஸ்னஸ் செக்மெண்ட்டுன்னு பார்த்தா கூட ரொம்ப கிளியர் brokerage ப்ளஸ் பை அண்ட் செல், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். ஸோ நல்லா சூப்பரான டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ட்ரேடிங் வால்யூம் அதிகமாயிட்டு இருக்கு. வால்யூம் growth ரொம்ப சூப்பராக இருக்கு. டிவிடெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது போன ஃபினான்ஷியல் இயர் 8.5 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப்டி போட்டால் கூட அந்த அளவுக்கு வராது. ஸோ நம்ம தொடர்ந்து இதை வந்து அவுட்லுக் பார்க்கணும்னா பவர் டிமாண்ட் அதிகமாக இருக்கத்தான் போகுது. முக்கியமாக ரினியூவபிள் ப்ளூம் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் பார்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த ஏஷியா பசிபிக்ல நிறைய நாடுகளுக்கு பவர் விற்கணும்னா பிடிசி இந்தியா ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்கு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு. பிடிசி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இதுக்கும் பிஎஃப்சிக்கும் ஆர்இசிக்கும் என்ன சம்பந்தம், இவங்க என்ன பண்றாங்க, மற்ற ரெண்டு கம்பெனிகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. பிஎஃப்சி ஆர்இசி ஒரே மாதிரி பிஸ்னஸ். இன்ஃபேக்ட் இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற கம்பெனி. பிஎஃப்சி தான் ஆர்இசியோட ஓனர்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு பவர் வாங்குறதுக்கு லோன் தான் தர்றாங்க. இவங்க வந்து ஒரு லெண்டர். பட் பிடிசி இந்தியா யாரு பையர் யாரு செல்லர்னு சொல்லி அவங்கள கனெக்ட் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரேடர். அதுக்கப்புறம் ஒரு சில சமயங்கள்ல ஒரு brokerage பேஸ்டு இன்கமும் வருது, புரோக்கிங் பண்றதால. ஸோ சிம்பிளா சொல்ல போனா பிஎஃப்சி ஆர்இசி லெண்டர், அதுக்கப்புறம் பிடிசி இந்தியா ஒரு புரோக்கர் அல்லது கனெக்டர், அவ்வளோதான். இது சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. யாரு பிடிசி இந்தியாவை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி கவனிக்கலாம் அப்படின்னா, எனக்கு டிவிடெண்ட் வேணும், நான் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டர், எனக்கு பவர் செக்டார்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு, நிறைய growth இருக்கு, அதுல பிடிசி இந்தியா ஒரு நல்ல மீடியம் ரிஸ்க் பிளேயரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஜஸ்ட் ஆட் பண்ணலாம் வாட்ச் லிஸ்ட்ல. யாருக்கு சூட்டபிள் இல்லைன்னா, எனக்கு வந்து ஒரு 20-30% சூப்பரா ஏர்னிங்ஸ் growth வேணும், ரொம்ப ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகணும், மல்டிபேகர் ஆகணும் அப்படின்னா நிச்சயமா இது அந்த கேண்டிடேட் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி காம்பவுண்டர் நம்ம பாஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பவர் கிரிட், என்டிபிசி மாதிரி கம்பெனி, அந்த மாதிரி பிடிசி கிடையாது. ஏன்னா இவங்க பவர் ஜெனரேஷனோ இல்லை லெண்டிங்கோ பண்றதில்ல.
வெறும் brokerage அப்புறம் ஜஸ்ட் ஒரு பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ற ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிசி இந்தியா ஒரு ஃபிளாஷி மல்டிபேக்கர் ஸ்டோரி கிடையாது. ரொம்ப நல்ல brokerage ப்ளஸ் கனெக்டர் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூஷன் படி நல்லா போயிட்டு இருந்தா ஒரு பெரிய ரெஃபார்மும் நடந்துக்கிட்டே இருக்கிறதால நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், முக்கியமாக நல்ல டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் growth இல்லைன்னாலும் மாடரேட்டாக நம்ம போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நிதானமான டிவிடெண்ட் இன்கம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கம்பெனி. பிடிசி இந்தியா பற்றின இந்த ஸ்டாக் ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆதரவுக்கு நன்றி.